சேர்ந்தே ஆகணும். இஃப் ஐ கேன் டூ தட் த ஆப்ரேஷன் இஸ் ஸ்டில் ஆன். இது தற்கொலை ஆட்டம் அருள். அதை ஆடி தான் மேம் பார்க்கணும். இதுக்கு மேலே யாரும் உள்ளே வரக்கூடாது, யாரையும் உள்ளே விடவும் கூடாது. சரிண்ணா. எல்லா சற்றையும் மூடு. இவன் தனியாக வெளியே வந்தா சுற்று. ஏய் ஷட்டர் எல்லாத்தையும் மூடுறா. ஜோதி அடையாளம் தெரிஞ்சு அவனை கண்ணால் பார்த்தது வெறும் 5-6 பேர் தான். மற்றவங்களுக்கெல்லாம் ஜோதியை பக்கத்தில் போய் தம்முக்கு தீக்குச்சி கேட்டாலும் இவன் தான் ஜோதின்றது தெரியாது. யாரா இருந்தாலும் கண்ணை கட்டிக்கிட்டு தான் ஜோதி முன்னாடி உட்காரணும். அவன் எவ்வளோ பெரிய அரசியல்வாதி ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, கண்ணை கட்டு ஜோதி அவுத்துட்டான்னு வச்சுக்கோ, அந்த ஆள் காலி நாள். நீதான் சிவாவா? நீ பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு விஷயம். கோல்டு ஸ்டோரேஜில் இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கே 2 நாளில் முழுசா தெரிய வந்துடும். இப்போ நீ சொல்ல போகிறதுக்கும் எனக்கு தெரிய வர்றதுக்கும் மயிரளவு வித்தியாசம் இருந்தால் கூட உன் மூளையை அந்த செவர்லேருந்து சுரண்டி தான் எடுக்கணும். திடீர்னு ஆரம்பத்தில் இருந்த சிட்டி கால் பண்ணி என்னை உடனே கோல்ட் ஸ்டோரேஜுக்கு வர சொன்னார். போனேன். பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே ஷர்மா ஆளோட கை காலெலாம் கட்டி வச்சுருந்தாங்க. அவன் போலீஸ்காரன்னு சொன்னான். குரு. ஷர்மா ஆளை கொன்னது யார்? குரு. அவனை மட்டும் உங்கள் அரங்களை போட்ட மாதிரி தெரியுது. சொல்லு. அப்போ மாடியில் துப்பாக்கி சத்தம் கேட்டது. நாங்கள்லாம் தலை தெறிக்க மேலே ஓடி வந்தோம். முதல்ல எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரே புகை. சிட்டியும் குருவும் செத்து விழுந்தாங்க. அப்போ ஜன்னல் ஓரமாக நின்று ஒருத்தன் சுடுறதை பார்த்தேன். சுட்டவனை பாத்தியா? பார்த்தேன் பாய். யார் சுட்டது? ஒருத்தன் இல்லை பாய், 2 பேர். ஃபாரன்சிக் ஆளுங்க தான் கிளியராக சொல்ல முடியும். ஆனால் ஏன் எக்ஸ்பீரியன்ஸில் புல்லட் மார்க்ஸை வச்சு பார்க்கும்போது அவன் சொல்கிறது சரிதான். 2 விதமான புல்லட் மார்க்ஸ் பாய், 2 டிஃப்ரெண்ட் கேலிபர். அப்படின்னா 2 ஷூட்டர்ஸ். ஆமாம். அந்த 2 பேர் மூஞ்சியையும் பாத்தியா? பார்த்தேன் பாய். யாருன்னு தெரியுமா? தெரியும். யாரு? உங்கள் பழைய கூட்டாளி ராணியும் அவன் தம்பியும். ராணியா? சான்ஸ் இல்லை பாய். அவன் செத்து 10 வருஷம் ஆகுது. இல்லை பாய், உயிரோட தான் இருக்கான். உங்களை அடிக்கிறதுக்கு நாள் பார்த்துட்ருக்கான். என்னையும் ஒரு நாள் அட்டாக் பண்ணான் பாய். அதை அப்போவே சிட்டிக்கிட்ட சொல்லிட்டேன். அடுத்தது அவரை தான் ஏம் பண்ணுவான்னு சொன்னேன். சொந்த ஒரு பாட்டி 12வது வரைக்கும் அங்கே தான் படிச்சிருக்கான். ஸ்கூல் ரிஜிஸ்டரில் அவன் பேர் இருக்கு. காலேஜ் முடித்த கையோட போலீஸில் மாட்டிக்கிட்டான்.
ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கஞ்சா பிஸ்னஸ் பண்ணியிருப்பான் போல. 4 வருஷம் உள்ளே போட்டாங்க. சிவா, that will be your name. பாத்ரூமில் நிஜமாவே அந்த பேரில் ஒரு பையன் இருந்தான். கிட்டத்தட்ட உன் வயசு தான். இந்த பேசிக் டீட்டெயில்ஸை வச்சு உனக்கு ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணியிருக்கோம். மனப்பாடம் பண்ணிக்க. சிட்டி இப்போது ஒரு சிவில் கேஸில் அக்வாடா சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கான். ஒரு ட்ரம்ப் அப் சார்ஜில் உன்னையும் அதே செல்லுக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அங்கே தான் சிட்டியை பார்த்துருக்கான். அவனை ஜாமீனில் எடுத்தது கூட சிட்டி தான். சிட்டிக்காக 2 புல்லட் வாங்கியிருக்கான் பாய். போலீஸோடு நடந்த ஷூட் அவுட்டில் 2 தடவை அவர் உயிரை காப்பாற்றிருக்கான். From that point onwards, you're on your own. சிட்டி இவனை புள்ள மாதிரி வச்சுருந்துருக்காரு. சிட்டிக்காக உயிரை கொடுப்பான கண்டி அவருக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டான்னு சிட்டியோட வீட்டுக்காரமாகவே சொல்லுது. ஜென்யூனாக இருக்கான் பாய், நம்பலாம். எல்லாரும் செத்து கிடக்கிறப்போ நீ ஒருத்தன் மட்டும் எப்படி தப்பிச்ச? நான் ஒருத்தன் தான் தப்பிச்சேனா? இதுவே நீங்கள் சொல்லி தான் பாய் எனக்கு தெரியும். நம்ம ஆளுங்க எல்லா டைரெக்ஷன்லையும் ஓடுறது பார்த்தேன். யார் தப்பிச்சா தப்பிக்கலன்றது எனக்கு தெரியாது பாய். எப்படி தப்பிச்ச? என்னை உயிரோடு பிடிக்க ட்ரை பண்ணானுங்க. டார்ச்சர் பண்ணி ஹாங்காங் சர்க்குக்கு டீலர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் ராணே பிளான். நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன். என் மண்டையில் அடித்தானுங்க. அப்போ போலீஸ் சைரன் கேட்டது. நான் அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி ஜன்னல் வழியாக வெளியே குதிச்சிட்டேன் பாய். நான் அந்த இடத்துலேயே மயங்கி விழுந்துட்டேன். எவ்வளோ நேரம் விழுந்து கிடந்தேன்னு எனக்கு தெரியாது. கண்ணு முழிச்சு பார்க்கும்போது போலீஸ்காரங்க நின்றுட்டு இருந்தானுங்க. ஐசாக், நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு விசாரிச்சு 2 நாளை வேஸ்ட் பண்றதை விட உன்னையே தூக்கிட்டனவே எனக்கு பெருசா எந்த நஷ்டமும் வந்துட போறதில்ல. நீங்கள் தட்டணும்னு நினச்சிட்டிங்கன்னா கடவுளால் கூட என்னை காப்பாற்ற முடியாது. உங்கள் இஷ்டம் பாய். ஆனால் ஒன்று பாய், அந்த ராணை மறுபடியும் என்னை தேடி வருவான். ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் சொல்லி வச்சுருக்கேன். எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க. ராணியை கண்டுபிடிச்சி உங்கள் முன்னால் நிறுத்துகிறான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் கைரேகை இருக்கிற மாதிரி துப்பாக்கியிலேருந்து வர ஒவ்வொரு தோட்டாவுக்கும் ஒரு ரேகை உண்டு. அது அந்த துப்பாக்கி உண்டாக்குற ரேகை. ஒரு துப்பாக்கி உண்டாக்குற ரேகை மாதிரி இன்னொரு துப்பாக்கி உண்டாக்கவே முடியாது. புரியுதா? ராணியை மேக்சிமம் உயிரோட பிடிக்க ட்ரை பண்ண. ஒரு வேளை முடியாம போச்சுன்னா அவன் கன்னு வேணும் எனக்கு. ராணியோட கன்னு கிடைச்சதுன்னா அதை வச்சு நம்ம ஆளுங்களை சுட்டது ராணி தானா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சிவாக்கு 2 நாள் டைம். அதுக்குள்ள அவன் ராணியை கொண்டு வந்து நிறுத்தணும். இந்த டெஸ்ட்ல சிவா பாஸ் பண்ணா அவனை நம்பலாம். இல்லைன்னா போட்டு. போலீஸ்காரன்றதை மறந்துடு. அவனா மாறு. தாக்கு பிடிக்காதான் வழி. அவன் மைண்டுக்குள்ளே போ. அவனை மாதிரியே யோசி. அவன் ஆயுதத்தை நீயும் விடு. அவனை ஜோதிபாய் சேர்த்துக்கிட்டாரண்ணே. பாதி கிணறு தாண்டி இருக்கான். சிட்டியை கொண்டது ராணின்னு கன்ஃபார்ம் பண்ணதான் அவனை சேர்த்துப்பார். இல்லைன்னா அவனை போட்ட சொல்லிட்டார்.
ராணியோட அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டேன். குறிச்சிக்கிங்க. அந்த சிவாவை காலையில் 11 மணிக்கு என் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். ராணி அண்ட சொல்லிடு. மணி சார், என் வீட்டுக்கு ராணி வந்துருவோம். சிவா கொடுத்த அட்ரஸ் இதானா? ரைட்டில் ஒரு சந்து போகுது பாரு, அதில் லாஸ்ட்டு. சிவாவுக்கு ஃபோன் பண்ணியா? வந்துட்டே இருக்குன்னு சொன்னானா? எல்லாரும் வெளியே உட்கார சொல்லு. வெளியே உட்காரு. சிவாவுக்கு ஃபோன் பண்ண. நாட் ரீச்சபிள்ண்ணா. வீட்டில் யார் இருக்கான்னு பார்த்துட்டு வா. சரிண்ணா. வீட்டில் யாரும் இல்லைண்ணா, பூட்டி கிடக்கு. வாடா. உள்ள போறதுக்கும் வரதுக்கும் இந்த ஒரு வழி தான். வீடு ஃபுல்லாக தேடுங்களா? இங்க வாயேன். நம்ம சரக்குண்ணா, தொலைஞ்சு போன மொத்த சரக்கு இருக்குண்ணா. தொலைஞ்சு போன நம்ம சரக்குல அந்த ராணே தான் திருடி இருக்கான் பாய். ஜோதி அழுகிறானே. வாங்கடா. அந்த ராணே ஓடுறான் பாரு, ஓடுறான் அவனை.
ராணே கண்ணை எடுத்துட்டேன்.